மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்மாக்டவுன் நடந்து முடிஞ்சதில்ல, சவுதி அரேபியாவில் நடந்ததுனால நைட்டு 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 12:30க்குலாம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கே நம்ம கோடி ரோட்ஸ் தாங்க வராரு. அடா சவுதி அரேபியாவுடைய அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் இருக்குது, அப்படியே மாஸ்மாக இருக்குல்ல, அதாவது பள்ளிவாசல் மாதிரி கட்டியிருக்காங்கல்ல. சவுதி அரேபியானால கோடி ரோட்ஸ் மற்றும் இந்த செக்மெண்ட் ரொம்ப பெருசு. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ரெஸ்லிங் கிங் 2ல் பேசி தமிழாக போட்டுட்டதுனால மெயினான விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். கோடி ரோட்ஸ் இந்த வருடம் நான் ராயல் ரம்பை வெற்றி பெறுவேன். மேபி நான் வந்து ட்ரூ மேக்கின்டையரையும் சேலஞ்ச் பண்ணுவேன், அல்லது சிஎம் பாங்கையும் சேலஞ்ச் பண்ணுவேன். 2 பேருக்கிட்ட இருக்கிற டைட்டிலுக்காகவும் நான் மோதத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அல்லது சாமி ஜெயின் டைட்டிலை வின் பண்ணால் நான் அவங்க கூட விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ராண்டி ஆர்டன் வராரு. இதில் கோடி ரோட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது தொடர்ந்து 2 முறை நான் ராயல் ரம்பை வெற்றி பெற்றேன், இது 3வது தடவை வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா, கோடி நீ பேசுனதெல்லாம் ஓகே தான், ஒரு கண்டென்டர் வந்து ராயல் ரம்பை வெற்றி பெறுவேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறது ஓகே தான், ஆனால் நீங்கள் மட்டும்தான் 2 தடவை வெற்றி பெற்ற மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா நானும் 2 தடவை வெற்றி பெற்றிருக்கேன், நானும் இந்த தடவை வெற்றி பெற்றேன்னா இது எனக்கு 3வது தடவை தான், நீ மட்டும் 2 தடவை வெற்றி பெறல, அதை அவன் மனசில் நல்ல ஆழமாக நீ புரிஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். கோடி ரோட்ஸோடைய ஃபேஸே மாறிட்டுங்க. ராண்டி ஆர்டன் நான் ராயல் ரம்பை வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த கண்டென்டரான ஜே உசோ வராரு. எப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான்ப்பா, முன்னாள் ராயல் ரம்பை வின்னர் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் 2 பேருமே சொல்கிறீங்க. நான் லாஸ்ட் இயர் ராயல் ரம்பை வின் பண்ணியிருப்பேன், அதே மாதிரி இந்த 2026 ராயல் ரம்பை வெற்றி பெறுவேன், வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நான் ரெஸ்ல்மேனியாவில் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் தரப்பில் இருக்கிற நியாயத்தை பற்றி ஜே உசோ பேசிகிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ராயல் ரம்பை கண்டென்டர், பட் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் சாமி ஜெயின் இந்த இடத்துக்கு வராரு. எப்பா சாமி ஜெயினுக்கு என்ன ஒரு வரவேற்புப்பா. ஒரு கனடாவுக்கு போனால் வரவேற்பு, சாமி ஜெயின் இன்டர்நேஷ்னலாக போனால் வரவேற்பு, அண்ட் சவுதி அரேபியா போனாலும் வரவேற்பு. காய்ஸ் நோட் பண்ணுங்கள் காய்ஸ், எக்கச்சக்க இந்தியன்ஸ் வந்து சவுதி அரேபியா போய் இந்த ஷோவை பார்க்க போயிருக்காங்க. எல்லாம் பணக்கார பயலுங்க. நம்மளாம் டிவியில் பார்க்க தான், நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறதுக்கே காசு இல்லையா? ஏன்னா சரி, இப்போ நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சாமி ஜெயின் எதுக்காக வந்தாருன்னா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், உங்களுக்கு ராயல் ரம்பை முக்கியம், எனக்கு ராயல் ரம்பில் நடக்கிற டைட்டில் முக்கியம். ஏன்னா இந்த தடவை நான் டைட்டிலுக்காக மோதுறது பல தடவை மோதிட்டேன். இதில் 3 காரணம் நான் சொல்கிறேன். முதல்ல நான் ட்ரூ மேக்கின்டையர் கூட 16 தடவை மோதிருக்கேன், 16 தடவை நான் தோற்று தான் போயிருக்கிறேன். 2வது விஷயம் என்னதுன்னா, இது சவுதி அரேபியாவில் இதுக்கு முன்னாடி நான் தோற்றதே கிடையாது, என்னோட ஸ்ட்ரீக் இடமா நான் வச்சிருக்கிறேன். 3வது நான் WWE சாம்பியனோட தான் வீட்டுக்கு போவேன், இது என்னுடைய ஃபஸ்ட் டைம் எவர், நான் WWE சாம்பியன்ஷிப்பை கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் மக்கள் மத்தியில் ஒரு உறக்க குரலோட சொல்கிறாரு. ஆக்சுவலி சாமி ஜெயின் சொல்கிறது ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் ட்ரூ மேக்கின்டையரை பீட் பண்ணலை அப்படிங்கிறத சொன்னாரே தவிர்த்து, சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி தோற்றதில்லை, சவுதி அரேபியா இஸ் மை ஃபேவரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதை பார்த்து ஆக்சுவலி ராண்டி ஜே கோடிலாம் கொஞ்சம் எமோஷனலாக இருப்பாங்க. பிகாஸ் சாமி ஜெயின் இஸ் நாட் ஃபார் த வேர்ல்ட் சாம்பியன். டேக் டீமில் இருந்த ஜே உசோவே ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார், பட் சாமி ஜெயின் இஸ் நாட். ஸோ அந்த நேரத்தில் விஷன் டீம் வராங்க. பால் ஹேமன் சொல்லார், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏன் பேர் பால் ஹேமன். ராயல் ரம்பில் விஷன் டீம் வந்து முழுக்க ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அர்ப்பணிக்க போகிறாங்க, அது பிரான் பிரேக்கர் ராயல் ரம்பை வெற்றி பெறதுக்காக தான். நீங்கள்லாம் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க, பிரான் பிரேக்கர் இருக்கிறாரு, அவர் தான் ராயல் ரம்பை வெற்றி பெறுவார், உங்கள் எல்லாரும் எலிமினேட் பண்ணுவார், அவர் தான் ராயல் ரம்பை வெற்றி பெறுவார், அவருக்கு உறுதுணையாக மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராண்டி ஆர்டன் சொல்கிறார், உங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, இந்த இடத்துக்கு வா, 2 பேரும் அடித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பிரான் பிரேக்கரை பார்த்து. அப்போது ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், உங்களுக்கு அடிச்சுக்கணும் அப்படி தானே, இதை பார்க்கறதுக்கு மினி ராயல் ரம்பை மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான மெயின் ஈவெண்ட்டாக வந்து உங்களுக்குள்ள ஒரு 8-man tag team மேட்ச், விஷன் வெர்சஸ் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வெர்சஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆண்டுன்னு சொல்லணும்ல. ஸோ அண்ட் சாமி ஜெயின் ஜெய் உசோ உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 8-man tag team மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுதான் இன்றைக்கான மெயின் ஈவெண்ட்டாகவும் நடக்க போதான், இதை அஃபிஷியலி சொல்லவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான ஓப்பன் சேலஞ்சிங் நடக்க போகுது. கார்னுலா ஏஸோடைய ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யார் வர போகிறா அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. எஸ், வந்திருக்கிறது ரே ஃபீனிக்ஸ் தான் இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு.
ஆக்சுவலி ரே ஃபினிக்ஸ் இஸ் த அண்டர் ஹீட்டருங்க. அவர் டபிள்யூபிள்யூக்கெலாம் வரும்போது ஒரு பென்டா லெவலுக்கு வருவார் எதிர்பார்த்தோம். இப்போ பென்டாவே ஜிங்கிடிக்கு தான் விட்டுருக்காங்க. அப்படிங்கும் போது இவரெல்லாம் ஏமாத்திரம் கரெக்டு தானே, சும்மா தான் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஆகும்போது மேட்ச் இஸ் குட்டுங்க. ஃபேன்ஸ் மத்தியில் நல்லாவே ஒரு வரவேற்பு கிடச்சிது. அண்ட் அவுட் ஆஃப் மேலே ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்க பாருங்களா ஸ்மாக்டவுனை. வாவ், இதுக்கு முன்னாடி நான் ஸ்மாக்டவுன் இப்படி பார்த்தது இல்லைங்க. ஒரு ரஸ்டல்மனியா லெவலில் ஒரு ஸ்டேடியத்தில் ஒரு ஸ்மாக்டவுன் சூப்பராக இருந்ததில்ல. ஃபைனலி இந்த மேட்ச்சில் கார்மனைஸ் பார்த்தீங்கன்னா அவரோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. அப்படியே பேக் ஸ்டேஜ் போனோம்னு வைங்களேன், மிஸ்ஸுக்கிட்ட இஜோ டேக்கனவா சண்டை போட்டுருக்காரு. எதுக்குடா போன வாரம் வந்த, இதுக்கு என்ன அட்டாக் பண்ண, இல்லாட்டா நான் இப்போ யுனைடெட் சாம்பியனாக இருப்பேன். அதாவது அந்த சாம்பியன்ஷிப் வாய்ப்பு எனக்கு கிடைக்க வேண்டியது, நான் தான் கார்மனைசரை பீட் பண்ணுவேன், நீ மோதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். அப்படியா, நீ ரொம்ப நல்ல மனசுக்காரன், கொஞ்சம் கை கொடுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்கிறாரு. உன் நல்ல மனசுக்கு நான் இன்றைக்கி உன் கூட மேட்ச் விளாடுறேன், நீ ரெடியாரு, இன்றைக்கி உனக்கும் எனக்கும் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ இன்றைக்கி கார்மனைஸுக்கு இவருக்கும் மேட்ச் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஸ்மாக்டவுன் ஜென்ன மேட்ச்சை நிக்கோலஸ் வந்து ஆட்ரூத்துக்கு ராயல் ரம்பில் இடம் கொடுக்காருல, அதுக்காக ஒரு பால் எடுத்து உன்னுடைய நம்பரை எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு. அப்போ இந்த இடத்துக்கு டேமியன் பிரீஸ் வராரு. டேமியன் பிரீஸ் கிட்ட, டேமியன் உன்னுடைய ராயல் ரம்போ நம்பர் இதில் இருக்குது, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லாரு. ஆக்சுவலி நீங்கள் இந்த ஃப்ராடு தரத்தை பார்த்தீங்களா, ரால ஃபின்பேலருக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மாக்டவுன் சைடு நம்பர்லாம் சும்மா தான் இருக்குது, நீ ஒரு நம்பர் எடுத்துக்குன்னு சொல்கிறானுங்க. என்னத்த சொல்ல. சரி, ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேமியன் பிரீஸ் ஒரு நம்பர் எடுக்கிறாரு. அது என்ன நம்பர் ஆட்ரூத் பார்க்குறாரு. ஓ அப்படின்னு சொல்லாரு. அதாவது ஒரு லக்கியான நம்பர் இல்லை போல இருக்குது. பரவாயில்ல, நம்பர்லாம் மைண்டில் இருக்கிறது தான். நான் இந்த விஷயத்தில் சாதாரணமாக எடுத்துக்குவேன், நான் ராயல் ரம்பிள் வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ட்ரூத்தோ நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆட்ரூத்து ஓர கண்ணால் டேமியன் பிரீஸோடைய நம்பர் என்னன்னு பார்த்துருக்காருங்க. ஏதாவது குட்டையை கலப்ப போகிறாரா அப்படின்னு தெரில. ஏன்னா ட்ரூத்துனாலே குட்டையை கலப்ப வருது தானே, அந்த வகையில் சொல்கிறேன். அதே மாதிரி பேக் சைடில் கேத்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரை தான். ட்ரூ மேக்கின்டையர் என்ன சொல்கிறாருன்னா, சாமி ஜெயின் நாளைக்கு வந்து என்னுடைய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை மோத போகிறான், இதனுடைய ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங். அவன் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன அவன் பீட் பண்ணதே கிடையாது, இந்த தடவை மட்டும் என்ன பீட் பண்ண போகிறான், அவன் தோக்க தான் போகிறான். அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு, கோடி ரோட்ஸ் உங்கள் 2 பேரையும் வார்ன் பண்ணுறேன், என் கண்ணில் பற்றாதீங்க, என் கண்ணில் பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மேக்கின்டையர் ஒரு வார்னிங் மெசேஜை போடுறாரு. அதுக்கப்புறமா ஷார்லெட் மற்றும் அலெக்சாவுடைய நேரம். ஷார்லெட் வரும்போது அரங்கத்தை பாருங்களேன், ஜொலிக்குதே தங்கமயில் ஜொலிக்குதே அப்படி இருக்குல்ல. அண்ட் ஷார்லெட் அண்ட் அலெக்சா பில்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச்சில் தான் இன்றைக்கி விளையாட போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க டாக் டீம் மேட்ச்சு கேட்கும் போதில் ராயல் ரம்பிளை பற்றி தான் பேசினாங்க. ஷார்லெட் சொல்கிறாங்க, நான் லாஸ்ட் இயர் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணேன், இண்டிவிஜுவலில் எவன் எவ்வளோ 2 தடவை ராயல் ரம்பிள் வின் பண்ணிருக்கான், ஆனால் உமன்ஸில் 2 தடவை ராயல் ரம்பிள் வின் பண்ணது நான் தான், இந்த தடவை நான் 3வது தடவை வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அலெக்சா இல்லை, ராயல் ரம்பிளை சவுதி அரேபியாவில் முதல்ல வின் பண்ண போகிறது நான் தான், உமன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வர ராயல் ரம்பிளை சவுதி அரேபியாவில் வின் பண்ண பெருமை எனக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் டேஸ் வந்து வந்திருப்பாங்க. இது ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லட்டா இல்லை உமன் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்காங்க. ஆரம்பத்தில் ரியா மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ ஃபுல்லாக பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்காங்க. ஃபின்பேலர் ரியா மாதிரி தனியாக இருக்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச், உங்கள் 3 பேரில் 2 பேர் வந்து சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரெக்ஸனே மற்றும் லீவ் மார்கன் 2 பேருமே சேர்ந்து அலெக்சா ஷார்லெட் கூட ஒரு மேட்ச் விளாடுறாங்க. இதில் ஒரு கொலபடி பண்ணணும்ல, ஏதாவது கொலபடி பண்ணாதானே மேட்ச் நல்லாயிருக்கும். ரேக்கல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது குட்டையை குழப்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஸ்டெஃப்னி வால்கர் வந்துட்டாங்க. வந்து அவங்க காலை பிடிச்சி கீழே தள்ளி போட்டாங்க. வழக்கமாக ஸ்டெஃப்னி வால்கரை நான் எப்படி பார்த்துருக்கேன்னா ஒரு ஜட்டி போட்ட பாப்பாவை தான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி தான் முழுசாக கவர் பண்ண ஒரு பாப்பாவாக பார்க்குறேன். இது நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஜோர்டன் கிரேஸ் பார்த்தீங்கன்னா ஜேட்காரர்களை பற்றியும் அவங்களுடைய உமன் சாம்பியன்ஷிப்பை நான் கூடிய சீக்கிரம் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஜேட்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. நான் வந்து ரெடியாக இருக்கிறேன், எப்போ வேணாலும் என் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜை இவங்களுக்கு போடுறாங்க. அக்கா ஜேட்காருக்கு அக்கா, நீங்கள் உமன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுலேருந்து அந்த சாம்பியன்ஷிப் உங்கள்கிட்ட இருக்குதானே தெரிலக்கா. ஏன்னா உங்கள் கூட தான் சிஎம் பாங்க் வின் பண்ணார், அவர் 3 தடவை டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிட்டார். ஆனால் நீங்களும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா ஆக்சியானோடைய நேரம். ஆக்சியான் வரும்போது பிரான் பிரேக்கர் என்டர் நம்பர் 1 அப்படிங்கிற கார்டை கீழே போடுறாங்க. மாற்றி போட்டானுங்களா இல்லாட்டா நம்ம கன்ஃபியூஸ் பண்ண போடுறாங்களான்னு தெரில. மேபி நாளைக்கு பிரான் பிரேக்கர் நம்பர் 1 என்ட்ரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஆக்சியான் மற்றும் நாந்தரன் ஃபெரஸ் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சுக்காக விளையாட வராங்க. ஆக்சுவலி இது ஒரு டாக் டீம் மேட்ச் இல்லை, சிங்கிள்ஸ் மேட்ச் தான். ஜானி கர்கான கூட ஆக்சியன் வந்து மோத போகிறாரு. ஆனால் பேக் ஸ்டேஜ்லேயே ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் ஒன்று சொல்லிட்டாரு, உன் ஒய்ஃபான கேண்டிஸ் வந்து இன்றைக்கி ரிங்குக்கு போகக்கூடாது, நீ மட்டும் சண்டை போட்டால் போதும் அப்படின்னு. ஏன்னா அவன் சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. கேண்டிஸோடைய ட்ரெஸ்ஸை பாருங்களேன், வழக்கமாக அவங்க டவுசர் போட்டிருப்பாங்கல்ல, டவுசருக்குள்ளே ஒரு ஃபேண்டை போட்டிருக்காங்க. ஏன்னா கை கால் தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக சவுதி அரேபியா ரூல்ஸ்.
சவுதி அரேபியா ரூல்ஸ் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஜானி கர்கானுக்கும் ஆக்சியானுக்குமான மேட்ச் நடக்குது. ஆக்சியானுடைய மாஸ்கை ஒரு கட்டத்தில் கலத்திட்டார். ஆக்சியன் முகத்தை காட்ட மாட்டார்ல, காட்டினா தோத்துடுவார்ல. ஸோ அவன் பாரு உங்கள் ஆளுடைய மாஸ்க்கை கலத்திட்டேன், அவன் தோத்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவர் ஆல்ரெடி கையில் ஒரு மாஸ்க் வச்சுருந்தார்ல, அந்த மாஸ்க்கை எடுத்து ஆக்சியன் போட்டுட்டு ஜானி கர்கானை பார்க்காத நேரத்தில் அவருடைய ஃபினிஷரை போட்டு ஃபைனலி வின் பண்ணிட்டார் ஆக்சியன். அது மட்டும் இல்லாமல் தொலைந்து போன மாஸ்க்கை அவர் போட்டுட்டார். அண்ட் ஜானி கர்கன்ட்டு இருக்கிற மாஸ்கையும் பிடிக்கிட்டார். இதுக்கப்புறமா ஜானி கர்கனுக்கும் இந்த ஆக்சியனுக்குமான ஸ்டோரியை டெவலப் பண்ணாமல் இருந்தால் நல்லது. சரி, அப்படியே பேக் ஸ்டேஜில் போகணுன்னு வைங்களேன். யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அவர் ரீடைன் பண்ணிட்டாரு நம்ம கார்மலைஸு. இப்போ விஜய் ட்ராகன் அவர் சொல்கிறார், எப்பா மேட்ச் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் போன வாரம் பண்ணது தப்பு தானே, ஸோ எனக்கு ரீமேட்ச் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கார்மலைஸ் சொல்கிறாரு, சரி அதுக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னும் போது, இன்றைக்கி நான் மிஸ் கூட மேட்ச் விளையாட போகிறேன், இதில் 2 பேரில் யார் வெற்றி பெறுமோ அவங்களுக்கு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அதாவது யுனைடெட் சாம்பியன்ஷிப் எனக்கு மீண்டும் வேணும், வாய்ப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. சரி இன்றைக்கி மிஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குல்ல, வெற்றி பெற்றதுக்கப்புறமா என் டைட்டில் நோக்கி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ வெற்றி பெறவங்க இவருக்கு டைட்டிலுக்கு அகேன்ஸ்ட் தான் அகைன் இன்னொருக்கா மோதுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ட்ரிக் வில்லியம்ஸை காட்டுறாங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் பந்தா காட்டுறாரு. நான் பார்த்தியா எவ்வளோ பெரிய கூலிங் கிளாஸு, நான் ஷூ போட்டிருக்கிறேன், அழகான சொக்கல் போட்டிருக்கிறேன், அப்புறம் செயின் போட்டிருக்கிறேன், மாடர்ன் எராவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் கேத்லினை கரெக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாருன்னு தெரில. ஆனால் முடி மட்டும் அப்படியே சடையப்ப வளர் மாதிரி இருக்குது, அதை மட்டும் சொல்ல மாட்டார் போல இருக்குது. ஸோ ராயல் ரம்பிள் நான் என்டர் ஆக போகிறேன், ராயல் ரம்பிள் வெற்றி பெற போகிறேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. ஸோ இவரும் ராயல் ரம்பிள் இருக்காரு. அதுக்கப்புறமா ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைலோடைய நேரம். ஏஜே ஸ்டைல் லாஸ்ட்டாக ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வரலாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன்றும் என் லாஸ்ட் ஒன் டைமில் குந்தர் நீ என்ன சொல்லியிருக்கிற, என்ன டேப் அவுட் பண்ண வைப்பேன்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க, நாளைக்கு நடக்க போகிற சவுதி அரேபியாவில் நான் ஒன்று தோப்படிக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏஜே ஸ்டைல் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறத பார்க்கும்போது நாளைக்கு மேபி குந்தரை ஏஜே ஸ்டைல் தோக்கடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி நடந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஏஜே ஸ்டைலுடைய கெரியர் ராயல் ரம்பிளோட முடிகிறது எனக்கு அந்தளவுக்கு ஒரு இல்லை, மனசார ஒரு திருப்தி இல்லை. 2026 முழுக்க சண்டை போடணும். மேபி இதோடைய ரீமேட்சை ரசல்மேனியாவில் வச்சா கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சென்ஸ்கே நாக்கோவை மாறவை பார்த்து டாமட்டாங்க என்ன சொல்கிறாருன்னா, நீ போன வாரம் ஸ்டைல் கூட விளையாடினதை பார்த்தேன், கையெல்லாம் கொடுத்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவேன்னு சொன்னேன், பாரு என்கிட்ட ஒரு டைட்டில் வந்துட்டு ஆனால் உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. இந்த செகமெல்லாம் எதுக்குங்க வைக்கிறீங்க, புரியவே இல்லை எனக்கெல்லாம். சரி, அடுத்து மிஸ்ஸுக்கும் இட்ரியோ ட்ராகனுக்குமான அந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் ஜியோ ட்ராகனோவா வெற்றி பெற்றார். ஸோ ஃப்யூச்சரில் இவருக்கு தான் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஜியோ ட்ராகனோவா வர ஒரு ஹீல் கேரக்டர், அதாவது வில்லனாக மாறுற மாதிரி தெரியுது, கூடிய சீக்கிரம் ஆவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் எம்எஃப்டி டீம் ஒரு ப்ரோமோ பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனை லீட் பண்ண போகிறதே நாங்கள் தான் ஃபியூச்சர் அண்ட் ஒயிட் 6 தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒயிட் 6 ப்ரோமோ ஓடுது. அந்த விளக்கு எங்களுக்கு முக்கியம், கூடிய சீக்கிரம் இந்த விளக்கை நாங்கள் பிடுங்குவோம், இது எங்கள் ஃபேமிலியோடைய அடையாளம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஏன்டா எனக்கு புரியவே இல்லைடா, ரோமன் என்னென்னா ஒரு மாலைக்காக போராடுறாரு, பங்கு என்னென்னா கையில் மாட்டுற ரிப்பனுக்காக மோதுறாரு, நீ என்னென்னா விளக்குக்காக மோதுறிய. ஒரு விளக்கு வேணால் கேளுங்கய்யா, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நான் பார்சல் பண்ணி விட்றேன். $4 உன் அல்டூலியம் தாங்க முடியலையா, ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன், அந்த விளக்கு தூக்கி தூர போட்டு வேறு விளக்கு வாங்க போகிறேன். விளக்கு பிடிச்ச கதையாக தான் இருக்குது. காய்ஸ், இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். த விஷன் வெர்சஸ் சாமி ஜெயின் அண்ட் கோடி ரோட்ஸ் அண்ட் ஜே ஊசோ ஃபைனலாக ராண்டி ஆர்டன். ஸோ ஒரு 8-man tag team மேட்ச். ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்க 3 பேர் ரிங்கில் வந்துட்டாங்களா, இந்த விஷன் டீம் இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லோகன் பால் ராண்டி ஆர்டனை கலாய்க்கலாம் செய்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வந்துட்டார், காப்பாற்றுறதுக்காக வந்துட்டார். ஸோ இது எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. இந்த டாக் டீம் மேட்சும் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. 8 பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு கட்டத்தில் சாமி ஜெயின் பிரான்சன் ரீடை வீழ்த்தி வின் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது ட்ரூ மக்கின்டயர் சாமி ஜெயினுடைய காலை இழுத்து பிடிச்சிட்டாரு. ஸோ டிஸ்குவாலிஃபை முறையில் சாமி ஜெயினோட டீம் தான் வின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாமி ஜெயினை ஒரு முக்கில் போட்டு அடிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஜேக்கப் ஃபாட்டு வராரு. ஏன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு தான் ட்ரூவை பிடிக்காதுல்ல. ஆனால் கோடி ஜேக்கப் ஃபாட்டு அட்டாக் பண்ணுறாரு. இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். விஷம் டீம் எங்கே போனாங்களே தெரில. ஸோ ஃபைனலாக சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அடிச்சு போட்டுட்டு அந்த டைட்டில் இருக்குல்ல, அந்த டைட்டில் எடுத்து மக்கள் மத்தியில் தூக்கி காட்டலான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் கோடி ரோட்ஸ் அந்த டைட்டில் பிடிங்கி வச்சுட்டு பார்த்தியா என்னை விட்டுட்டு எடுக்க பார்த்தியா, இந்த டைட்டில் எனக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிறாரு. ஆனால் 2 பேரும் டைட்டிலுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்போது
ஸ்பியரோடைய காட் அப்படின்னு தற்போது கலைக்கப்படுற ப்ரான் பிரேக்கர் 2 பேருக்கும் அட் டைமில் ஸ்பியரை போட்டுட்டு நான் தாண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி காட்டார். இதோட இன்றைக்கி ஸ்மாக்டவுனை முடிச்சுட்டாங்க. சரி காய்ஸ், நாளைக்கு விடிஞ்சா ராயல் ரம்போ ரிவ்யூ பார்க்கலாம், நைட்டு ராயல் ரம்போவை லைவாக பார்க்கலாம். பாய் பாய் பாய்.